தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஒன்றுக்கொன்று சம்மந்தம் இல்லாத வித்தியாசமான சூப்பரான 5 கேட்ஜெட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த 5 கேட்ஜெட்ஸுமே கண்டிப்பாக அவங்கள வாவ் அப்படின்னு சொல்ல வைக்கும். ஏன்னா 5 கேட்ஜெட்ஸுமே ரொம்பவே யூனிக்கான கேட்ஜெட். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலையும் பேடிஎம் கண்டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொபைல் டெக் யூடியூப் சேனல். என் பேர் சுந்தர். ஸோ நம்ம சேனலில் கேட்ஜெட்ஸ் அண்ட் இன்வென்ஷன் பற்றின நிறைய எக்ஸ்ப்ளோர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோலையும் ₹50 ப்ரைஸ்க்கான பேடிஎம் கேள்வி அவைலபிளாக இருக்கும். அதனால வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வீடியோக்கான கிவ் அவே வின்னர் யாரு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ போன வீடியோக்கான கிவ் அவே வின்னர் யாருன்னா EH இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றவங்க தான் போன வீடியோக்கான கிவ் அவே வின்னர். ஸோ கிவ் அவேல வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் நண்பா. நம்மளுடைய சேனல் அபவுட் செக்ஷன்ல என்னுடைய கான்டாக்ட் மெயில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கான்டாக்ட் மெயில் இருக்கும். இதே நேமோட என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உடனடியாக உங்களுக்கான பேடிஎம் பிரைஸ் வந்து சென்ட் பண்ணப்படும். முக்கியமா இந்த வீடியோக்கான கிவ் அவே கொஸ்டின் ரொம்பவே டஃபா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1 பிரிண்ட் பிரஷ். ஆக்சுவலாக நம்ம சேனலில் எக்கச்சக்கமான பிரிண்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு பிரிண்டரும் ரொம்பவே சின்ன டிசைனில் மேட் பண்ணப்பட்ட ஒரு பிரிண்டர் அப்படின்னே சொல்லலாம். இதோடைய நேம் பிரிண்ட் பிரஷ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. மொபைல் அப்ளிகேஷன் கூட நம்ம இந்த பிரிண்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு சர்ஃபேஸாக இருந்தாலும் எந்த ஒரு கலராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். கர்வ் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, எட்ஜான சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, மெட்டலாக இருந்தாலும் சரி, வுட்டாக இருந்தாலும் சரி, பேப்பராக இருந்தாலும் சரி, எங்கேயுமே ஈஸியாக ரொம்பவே சூப்பராக பிரிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான டிசைன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான லெட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்களே ஓனாக கிரியேட் பண்ணலாம். இதுக்கான பிரத்யேகமான மொபைல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு தேவையான டிசைன் நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சிருந்தீங்கனாலும் ஓகே, நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனாலும் ஓகே, கிரியேட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸஸில் கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதில் பிரிண்ட் பண்ணுற இங்க் எல்லாமே ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சில பிரிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடியில் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்கான அவைலபிலிட்டி இருந்துச்சு. பட் இதில் வந்து அந்த அவைலபிலிட்டி வந்து அவங்க சொல்ல கிடையாது. அதனால இதை வந்து ஹியூமன் பாடியில் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். முக்கியமாக இதை வேறு எந்த ஒரு சர்ஃபேஸ்லையும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ரொம்பவே சூப்பராக வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பிரிண்டரை பற்றினா அதிகமான தகவல்கள் பை லிங்க்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நம்பர் 2 பிவோ. இப்போ இன்டர்நெட் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறத அடிப்படையாக வச்சு எல்லாருமே அவங்களுடைய தனித்திறமைகளை ஆன்லைனில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூபாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, டிக்டாக் இப்போ பேன் பண்ணதுனால டிக்டாக்கை தவிர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்மில் அவங்களுடைய தனித்திறமைகளை காட்டுறாங்க. அவங்களுடைய ஓன் வீடியோவாக இருந்தாலும் சரி, அவங்க டப் பண்ணுற வீடியோவாக இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த ஒரு கேட்ஜெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு கேட்ஜெட்டை பொறுத்தவரை இதில் நமக்கு நிறைய மோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ஒவ்வொரு மோடும் ஒவ்வொரு விதமாக வந்து ரியாக்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ட்ராக்கிங் மோடில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 பேர் இருக்கப்போ ஃபேஸை வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிங்கிளாக சோலோவாக நீங்கள் வந்து ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க, அங்கிட்ட இங்கிட்ட மூவ் பண்ணி பொருட்களை எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக உங்கள் ஃபேஸை ட்ராக் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு கேட்ஜெட்டில் டைமர்லேருந்து எல்லாத்தையும் பக்காவாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மட்டுமே ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்லாம் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா அதை 360 டிகிரி வியூவில் காட்டணும். அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது ஒரு ரொட்டேட்டிங் டேபிளாக வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பிரத்யேகமான ரிமோட் கண்ட்ரோலும் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நம்பர் 3 பீம் லைட் ப்ரொஜெக்டர். பொதுவாக நம்ம நிறைய வகையான ப்ரொஜெக்டர் பார்த்துருப்போம். சின்ன காம்பேக்டான டிசைனில் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஒரு ப்ரொஜெக்டரில் நமக்கு பீம் லைட், அதாவது லைட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. சாதாரணமாக வந்து நம்ம ஹேங்கிங் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஜெக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே சூப்பரான ஒரு வித்தியாசமான ஒரு கேட்ஜெட் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய பெட்ரூம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாவது மூவி பார்க்கணும் அப்படின்னா கூட உங்கள் ஃபேமிலி கூட சேர்ந்து கூட இந்த ஒரு சின்ன ப்ரொஜெக்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்டரை தவிர இதில் சூப்பர் பிரைட் LED லைட் கொடுத்துருக்கிறதுனால இதை நார்மலான LED லைட்டோடைய சாக்கெட்டாகவும் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேட்ஜெட் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. LED லைட் அண்ட் ப்ரொஜெக்டரும் சேர்ந்த இந்த ஒரு கேட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாக்கெட் அப்படின்றத பொறுத்தவரை E27 E26 அப்படின்ற சாக்கெட் தான் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான தகவல் தெரிய கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்பர் 4 பெட்ஜெட். பொதுவாக இப்போ இருக்க குளிர்காலத்தில் பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக ஹீட் தேவைப்படும். அதுவே சம்மர் டைம்னா கண்டிப்பாக நமக்கு கூலிங் தேவைப்படும். ஒரே ரூமில் 2 பேர் இருக்க டைமிங்கில் ஒருத்தருக்கு கூலிங்கும் ஒருத்தருக்கு ஹீட்டிங்கும் தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த பெட்ஜெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்வென்ஷனாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரே நேரத்தில் ஹீட்டிங்கும் ஒரே நேரத்தில் கூலிங்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான இன்வென்ஷன் தான் இந்த பெட்ஜெட். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஹீட்டிங் கொடுக்கும், இன்னொரு சைடு கூலிங் கொடுக்கும். இதில் வரக்கூடிய நார்மலான ஒரு பிளாங்கெட் மாதிரி தான். அந்த பிளாங்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து அவைலபிளாக இருக்கும்.
இருக்கும். ஒரு சைடு ஹீட்டிங் தேவைப்பட்டா ஹீட்டிங் கொடுத்துக்கலாம், கூலிங் தேவைப்பட்டா கூலிங் கொடுத்துக்கலாம், இல்ல ரெண்டுமே ஹீட்டிங் ரெண்டுமே கூலிங் தேவை அப்படின்னா கூட கூலிங் ஹீட்டிங் வந்து மாத்தி கொடுத்துக்கலாம். இந்த ஒரு இன்வென்ஷன்லேயே வெர்ஷன் 1, வெர்ஷன் 2 அண்ட் வெர்ஷன் 3 வரை அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது வெர்ஷன் 2. ஸோ வெர்ஷன் 3 வெர்ஷன் 1 பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ஜெட் அப்படின்னு நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அதிகமான தகவல் தெரியும். ஸோ அடுத்த கேஜெட் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான பேடிஎம் கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைய பேடிஎம் கேள்வி, நமது முந்தைய வீடியோவில் காட்டப்பட்ட பீகல் ஸ்மார்ட் டேப்பில் ஸ்ட்ரிங் மோடில் வைத்து டேப் வெளியே இழுக்கப்படும் பொழுது அந்த டிஜிட்டல் மீட்டரில் காட்டப்படும் சரியான அளவு என்ன? ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். ஸோ நார்மலாக வந்து விளக்கிடுறேன். ஆக்சுவலாக போன வீடியோவில் பீகல் அப்படின்ற ஒரு டேப்பை வந்து நம்ம ரிவீல் பண்ணியிருந்தோம். அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மோட் அப்படின்ற ஒரு மோட் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மோடில் இருந்து ஒரு டேப்பை வெளியே இழுப்பாங்க. ஸோ அந்த டேப்பை வெளியே இழுக்கிறப்போ அந்த டிஜிட்டல் மீட்டரில் கடைசியாக காட்டின சரியான அளவு என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சரியான கமெண்ட் பண்ணணும். கொஸ்டின் ரொம்ப டஃப், அதனால நீங்களே வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 5, ஸ்கார்க்கல். பொதுவாக அண்டர் வாட்டர், முக்கியமாக கடலுக்குள்ளே போயிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறதே நமக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு கனவாகவே இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு ஸ்கூபா டைவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷூட் வந்து தேவைப்படும். அதாவது செல்ஃப் கண்டெய்னிங் அண்டர் வாட்டர் ப்ரீத்திங் அப்பரேட்டஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர் வச்சு கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து வந்துகிட்டே இருக்கும், அப்படி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஸ்கார்க்கல் அப்படின்ற கேட்ஜெட்டில் பொறுத்த வரைக்கும் நார்மலாக சின்ன ஒரு சிலிண்டர் தான். இதை யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் அண்டர் வாட்டருக்குள்ளே போகிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கேட்ஜெட். நார்மலாக இதில் ஒரு பம்ப் கொடுத்துருப்பாங்க. அந்த பம்பை வச்சு நீங்கள் ஜஸ்ட் வந்து அதில் ஆக்சிஜன் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 10 நிமிஷத்துக்கு நீங்கள் அண்டர் வாட்டருக்குள்ளே வந்து இருக்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இது வந்து எல்லாருக்கும் அதிகமாக தேவைப்படல அப்படின்னாலும் இதுவும் இப்படியும் ஒரு கேட்ஜெட் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின அதிகமான தகவல் பைலிங்கில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, ஃபைனலான வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 கேட்ஜெட்டில் உங்களுக்கு எந்த கேட்ஜெட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த அந்த பிரிண்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக பேடிஎம் கேள்வியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மற்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அதையே நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ரொம்பலாம் டஃப் இல்லை, கொஞ்சம் டஃப் தான். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த அளவு சரியாக என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க. அவ்வளோதான், இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. அறிவோம் பல.